ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. இன்னைக்கு வந்து நெல்லிக்காய் மரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க? நான் இதுவரைக்கும் நெல்லிக்காய் மரம் பார்த்ததே இல்லைங்க. ஃப்ளோரிடாக்கு வெக்கேஷன் போயிருந்தேனுங்களா, அங்க வந்து Facebook மார்க்கெட் பிளேஸ்ல போட்டிருந்தேன். இந்தியன் கூஸ்பெர்ரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டுங்க. கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்குது அப்படின்னாங்க. கேட்டோனேயுமே ரொம்ப ஆசையா போயிடுச்சுங்க. சரி இங்கெல்லாம் நெல்லிக்காய் கிடைக்கிறதே கஷ்டம். ஃப்ரோசன்ல தான் வாங்கிட்டுருக்கோம். போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்தோம். வந்து பார்த்தா மரம் வந்துங்க வீட்டோட வாசலே 2 மரம் வச்சிருந்தாங்க. அவ்ளோ காய்ங்க. அப்படியே ஜட ஜடையா அத்தன காய் தொங்குது. பார்த்தோனேமே ரொம்ப ஆசையா போயிடுச்சுங்க. 2 மரம் வச்சிருந்தாங்க. ஊர்லயே வந்து நான் நெல்லிக்காய் மரம் பார்த்ததே இல்லைங்க. சிறுநெல்லி இருக்கும் இல்லைங்களா? அந்த நெல்லி தான் பார்த்துருக்கிறேன். இந்த மலை நெல்லிக்காய் பார்த்ததில்ல. பார்த்தோனேமே ரொம்ப ஆசையா இருந்ததுங்க. என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் நான் ஃபீல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப ஊருக்கும் இங்கேயுங்க நெல்லிக்காயோட சைஸ் வந்து சின்னதா தாங்க இருந்தது. நம்ப ஊர்ல கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும் இல்லைங்களா? இங்க வந்து சைஸே வந்து இதுக்கு மேல பெருசாகாதுங்களாம்மா. இந்த அளவு தான் இருக்கும் அப்படின்னாங்க. அதே மாரி டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஊர்ல வந்து அந்த ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் இருக்குங்க. அந்த காய் சாப்பிடும்போது நல்ல புளிப்பு எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாரி இருக்கும். இது வந்து அந்த அளவுக்கு புளிக்கலைங்க. லைட்டா கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி இருந்தது. இது வந்து பிரைஸ் வந்துங்க பர் எல்பி வந்து $10 அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து 2 எல்பின்னு சொன்னேங்க. அதுக்கப்புறமா 2 எல்பினா ரொம்ப கம்மியா தானே வரும். சரி 3 வாங்குவோமா, 4 வாங்குவோமான்னு கடைசியில வந்து 4 எல்பி வாங்கிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்குமே கொஞ்சம் வாங்கிட்டு போயிருந்தேன். அவங்க வந்து 2 எல்பி தான் எடுத்து வச்சிருந்தாங்க. அங்க போய் நெல்லிக்காய பார்த்தோனே மனசு மாறிடுச்சுங்க. ரொம்ப நல்லா இருக்குதே இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சல்லை எடுத்துங்க ஏணி வச்சு அந்த மரத்து மேல ஏறிங்க ஒரு ஒரு காயெல்லாம் பறிக்கலைங்க. லைட்டா அந்த ஒரு ஒரு பிரான்ச்சையும் ஆட்டி விட்டாங்க. கீழ வந்து ஒரு கிளாத் விரிச்சு விட்டு, ஆட்டி விட்டோனேயுமே அது எல்லாமே கீழ விழுந்துருச்சுங்க. பெரண்ட காயெல்லாம் பார்த்தீங்கன்னா, தானாவே விழுந்துரும் போல இருக்குங்க. விழுந்தத அப்புறம் எடுத்து ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டுங்க, வெயிட் போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். நெல்லிக்கானா நெல்லிக்காய் தாங்க. அவ்ளோ அருமையா இருந்தது. பார்த்தோனேமே அப்படியே சாப்பிடலாம் போல இருந்ததுங்க. எங்களுக்கு 7 ஹவர்ஸ் டிரைவுங்களா, வர வர ஆளு கொஞ்சம் கொஞ்சமா நானு, அக்கா வீடு எல்லாம் மாத்தி மாத்தி சாப்பிட்டுக்கிட்டே தான் வந்தோம். நல்லா அந்த டேஸ்ட்டுங்க. அதுவும் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா, அந்த தண்ணி குடிக்கும்போது ஒரு இனிப்பு ஃப்ளேவர் வரும் பாருங்க. அப்பா! அவ்ளோ நல்லாருக்குங்க. நெல்லிக்காய் வந்து யூசுவலாவே உடம்புக்கு நல்லதும்பாங்க. பட் என்னன்னாங்க, வீட்ல வந்து குட்டிலாம் சாப்பிட மாட்டான். ஸோ, அவனுக்கு புடிச்ச மாரி ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டே வந்து வாங்கிட்டு வந்திருக்குதுங்க. கண்டிப்பா வந்து பாருங்களேன், நெல்லிக்காய் பொடியில தான் கொண்டு போய் முடியும்னு நெனைக்கிறேன். சரிங்க இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டுங்க, வீட்ல போய் எல்லாம் கழுவிட்டு, அப்புறம் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய்ல 2 ரெசிபி பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. ஒண்ணு வந்து தேன் நெல்லி, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காயில வந்து இட்லி பொடி இல்லைன்னா பருப்பு பொடி மாரி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டுங்க. தேன் நெல்லிக்கு வந்துங்க, நெல்லிக்காய வந்து 4ஆ கீறிக்கணுங்க. கீறிட்டு லைட்டா வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டீம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த காய் வந்து நல்லா வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறமா தேன்ல வந்து ஊற வச்சுக்கலாம். அதுவும் வந்து நீங்க கட் பண்ணாமயே வேக வைக்கலாங்க. கட் பண்ணி வேக வச்சீங்க அப்படின்னா, கரெக்ட்டா அந்த கீரல்லே வெந்துருங்க. இல்ல அப்படின்னா கன்னா பின்னான்னு வந்து அது ஓப்பன் ஆன மாரி ஆயிடும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இட்லி பாத்திரத்தில கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டுங்க, மேல வந்து இந்த இடியாப்பம் பிளேட் இருக்கும் இல்லைங்களா? அதில வந்து 1 லேயர் தான் வைக்கணுங்கிறது இல்லைங்க. நம்ம எவ்வளோ வந்து குமிச்சு வச்சாலுமே, அந்த காய் வந்து ஈவனாவே வெந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 5 நிமிஷங்க. 5 நிமிஷத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, காய் வந்து நல்லா வெந்துருச்சு. என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிளேட்ல கொட்டிட்டுங்க, நல்லா அதில இருக்க ஈரம் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஸ்டீம் பண்ண அந்த வேத்த மாரி தண்ணி இருக்கும் இல்லைங்களா? அது ஃபுல்லா ட்ரை ஆயிரணுங்க. நான் என்ன பண்ணேன்னா, வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் வெயில் அடிச்ச மாரி இருந்தது. நல்லா இந்த அளவுக்கு ட்ரை பண்ணிட்டுங்க, அதுக்கப்புறமா ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல வந்து என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு நெல்லிக்காய போட்டுட்டுங்க, அது நல்லா முழுகுற அளவுக்கு தேன் ஊத்திக்கிட்டேங்க. எனக்கு இந்த ரெசிபி தெரியாதுங்க. நான் சும்மா YouTubeல சர்ச் பண்ணி பார்த்தேன், தேன் நெல்லி எப்படி பண்றதுன்ட்டு. நெறைய பேர் இதே மெத்தட் தான் போட்டிருந்தாங்க. ஸோ இதே மெத்தட் ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பா நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க என்ன பண்ணேன்னா, அப்படியே அதில இருக்கிற ப்ரொசீஜர வந்து ஃபாலோ பண்ணேங்க. பட் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் நான் ஃபீல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வெயில்ல வைக்க சொன்னாங்க. நமக்கு வந்து இங்க வெயில் இல்லைங்க. இங்க வந்து ரொம்ப குளிரா இருக்குதுங்களா, வெளியில வந்து வைக்கவே முடியலைங்க. வீட்டுக்குள்ள அடிக்கிற வெயில்ல தான் வச்சேங்க. பட் அது
அந்தளவுக்கு பத்துமான்னு எனக்கு தெரியல. நல்லா முழுகிற அளவுக்குங்க. இந்த அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு காட்டன் கிளாத்துங்க. நான் என்ன எடுத்தேன்னா இந்த ஐக்கியா கிளாத் இருக்கும் இல்லைங்களா, அந்த கிளாத்தாக எடுத்துக்கிட்டேங்க. கரெக்டாக அந்த சைஸ் கட் பண்ணிவிட்டு மேலே வந்து நல்லா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக கட்டிட்டேங்க. வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வச்சுருந்தேன். கரெக்டாக வந்து ஒரு 2 to 3 டேஸில் அந்த தண்ணி நல்லா எவாப்ரேட் ஆகி நல்லா உறிஞ்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும்னாங்க. ஸோ அது எப்படி வருதுன்னு பார்ப்போங்க. அடுத்தது வந்துங்க நெல்லிக்காய் பொடிக்கு தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நெல்லிக்காய் வந்து நல்லா ட்ரை பண்ணணுங்க. முழு நெல்லிக்காயாக போட்டு ட்ரை பண்ணோம்னா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலான்னா காயை சுற்றி இருக்கிறது இல்லைங்களா, அதை ஃபுல்லாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டுங்க. சீடை மட்டும் விட்டுட்டு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டுங்க. நல்லா வெயிலில் காய வச்சு அது காஞ்சதுக்கப்புறமா இட்லி பொடி மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நெல்லிக்காய் வந்து என்ன பண்ணிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். அப்பப்போ நம்ம டெய்லி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம 4 எல்பி வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, எல்லாமே வந்து நம்ம சாப்பிட முடியாது. ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாதுங்கிறதுக்காக இந்த 2 ரெசிபியும் பண்ணிக்கிட்டோங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பொடிக்குங்க நெல்லிக்காயை வந்து கேரட் துருவோம் இல்லைங்களா, அதில் வந்து துருவி எடுப்பாங்க. பட் நமக்கு நெல்லிக்காய் சைஸே ரொம்ப குட்டியாக இருக்கனாலங்க துருவது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோங்க. இது கட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா வெயிலில் வைக்கலான்ட்டுங்க 2, 3 தாம்பூல பிளேட்டில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு லேயர் இருக்க மாதிரி வெயிலில் வச்சு பார்த்தோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வீட்டுக்குள்ளே அடிக்கிற வெயிலில் தான் வச்சோம். வெளில ரொம்ப குளிராக இருக்குதுன்ட்டு. என்னென்னா நமக்கு நம்ம ஊரில் இருக்கிற அளவுக்கு நல்லா வெயில் சுருக்குன்னு இல்லாதனாலங்க அது வந்து நல்லா ட்ரையே ஆகலைங்க. அப்புறம் தான் திடீர்னு யோசிச்சேன், பேசாமல் நம்ம அவனில் வந்து லைட்டாக வந்து வச்சு எடுத்துடலாம், கொஞ்சம் வந்து இந்த ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சிரும் அப்படின்ட்டுங்க அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேங்க. 250க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தாங்க வச்சேன். ரொம்ப நேரமும் வைக்கல. அதில் இருக்க அந்த ஈரப்பதம் மட்டும் உறிஞ்சிருச்சு அப்படின்னா சீக்கிரம் காஞ்சிருங்க. ஈரப்பதம் உரியல அப்படின்னா என்ன ஆகும்னா பூசம் பிடிச்ச மாதிரி ஆகுங்க. அதுக்காகவே வந்து அவனில் வச்சு எடுத்துடலான்ட்டுங்க அவனில் வச்சு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸுங்க விட்டுட்டு எடுத்து பார்த்தோம்னா நல்லா அதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் உறிஞ்சிருச்சு. சாப்பிட்டு பார்த்தோங்க. பட் டேஸ்ட் வந்து அப்படியே தாங்க இருந்தது. அந்த புளிப்பு எல்லா டேஸ்ட்டும் அப்படியே இருந்தது. அறுசுவையுமே இருந்தது. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. நான் என்ன பண்ணேன்னா ஒரு 4, 5 நாளைக்கு அப்படியே அந்த பிளேட்லேயே விட்டுட்டேங்க. கொஞ்சம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஓப்பன்லேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுனா தான் பொடி அரைக்கும் போதுங்க ஈரப்பதம் இல்லாமல் நல்லா மொறுமொறுன்னு ட்ரையாக பொடி வருங்க. அது இல்லாமல் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடிலாம் வென்றுக்கு எடுத்து உள்ளே வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது. ஒரு 10 இனுங்க இருக்குங்க. சரி அதையும் கருவேப்பிலை பொடிக்கு ரெடி பண்ணிக்கலான்ட்டுங்க அதையுமே ஒரு 10 இனுக்கு மேலே எடுத்துக்கிட்டேன். மீதி செடிலாம் ரொம்ப சின்னதாக தாங்க இருக்குது. பட் பரவாயில்லைங்க, க்ரோ லைட் வச்சு செடி ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தாங்கிக்கிச்சிங்க. பெருசாக வளரல, பட் செடி சாகவும் இல்லைங்க. அப்படியே பச்சை பசேல்னு நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் கடைசி தளவுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நம்ம சம்மருக்கு எடுத்து வெளியில் வச்சா தான் வரும்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி நெல்லிக்காய் பொடிக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே ரெடி பண்ணியாச்சுங்க. நெல்லிக்காய் பொடிக்கு வந்து நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1½ கப் வந்திருக்குங்க. நம்ம 2 ட்ரே ஃபுல்லாக காய வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது சுருங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்திருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ ட்ரையாக இருக்குதுன்ட்டு. இதோட சவுண்டு மட்டும் பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா சலசலன்னு இருக்கணுங்க. அப்போ தான் வந்து பொடி அரைக்கும் போது அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரையாக வரும். பொடிக்கு வந்து என்னென்னலாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு வந்து 1 கப்புங்க மெஷரிங் கப்பில். அதே அளவுக்கு ஈக்குவலாக உளுந்தம்பருப்பு 1 கப்புங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற கருவேப்பிலை தாங்க. கரெக்டாக 1 கப்பு தான் வந்திருந்தது. மீதியெல்லாம் கொழுந்தாக இருந்ததுங்க. அதனால் இவ்வளோ மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு வந்து 1/2 கப்புங்க. பாசி பருப்பும் 1/2 கப் எடுத்துக்கலாங்க. இது 2 ஒரே மெஷர்மெண்ட்டு. கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பு ஒரு மெஷர்மெண்ட்டுங்க. அதுக்கப்புறம் மிளகாவோட கலர் பாருங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ கலராக இருக்குதுன்ட்டு. நம்ம தோட்டத்து மிளகா தாங்க. அப்படியே கலர் போட்டு மிளகாயை வந்து வளர்த்துன மாதிரி இருக்குதுங்க. அவ்வளோ கலராக இருக்குது. இன்றைக்கி பொடியுமே நல்ல கலர் வரும்னு நினைக்கிறேங்க. இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா காரம் இல்லைங்க. அதனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 மிளகாய்க்கு மேலே எடுத்துருக்கிறேன். காரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மிளகாய் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க. காரம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுறதாங்க. அதுக்கப்புறம் பூண்டு வந்துங்க 1½ கட்டி எடுத்துருக்குறேங்க. ஏன்னா பருப்பு 1 கப் எக்ஸ்ட்ரா போடுறோம் இல்லைங்களா, அதனால் 1½ கட்டி பூண்டு வந்து இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துருக்கிறேன். கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுங்க. அதுக்கப்புறம் சீரகம் வந்து 1 ஸ்பூனு, மிளகு வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளுங்க. கட்டி பெருங்காயம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெருங்காயம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்கிட்ட வந்து கட்டி பெருங்காயம் இல்லைங்க, அதனால் தூள் தான் எடுத்துக்கிறேன். சரி வாங்க இதெல்லாமே வறுத்து எடுத்துக்கலாங்க. துவரம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி பருப்புலாம் இதிலே சேர்த்துக்கலாங்க. ஏன்னா துவரம் பருப்பு வந்து கொஞ்சம் வறுபடுறதுக்கு லேட் ஆகும்.
பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் கலர் மாறல, பட் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து நம்ம 1 கப் எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதே சேர்த்துக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு துவரம் பருப்பு தான் கொஞ்சம் பெரிய பருப்புங்க, வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இது ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிட்டுங்க, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கடலைப்பருப்பு நல்லா சூடாயிடுச்சுங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு உளுந்து, அதுக்கப்புறம் 1/2 கப்பு வந்து பாசிப்பருப்புங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வறுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் ஈவன் கலராக வந்துடும். ஏன்னா பருப்பு வந்து பாசிப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் சிறு பருப்பு இல்லைங்களா, சீக்கிரம் கலர் வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து 2 பருப்பையும் தனியாக போட்டு வறுத்தாச்சுங்க. பருப்பு நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ கலர் வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா இருக்குது இல்லைங்களா, ஒரு 20 மிளகாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து மிளகா காரம்னால கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கிறேங்க. கூடவே வந்து கருவேப்பிலை வந்து 1 கைங்க. கருவேப்பிலையும் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாங்க. எவ்வளோ போட்டாலும் நல்லா வாசமாக தான் இருக்கும். இந்த பருப்போட ஒன்றாவே வறுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், கருவேப்பிலை வந்து நல்லா முருவலாக வந்து வறுத்தாச்சுங்க. சவுண்டு பாருங்கள் எப்படி சலசலன்னு கேட்குதுன்ட்டு. மிளகாயுமே நல்லா சூடாயிடுச்சு. அதே மாதிரி கருவேப்பிலை பாருங்களேன், இந்த மாதிரி வந்து வறுக்கணுங்க. ஈரப்பதம் சுத்தமாக இருக்கக்கூடாது. சவுண்டு பாருங்களேன். அதே மாதிரி பருப்புமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஈவனாக ஒரே கலராக மாறி இருக்குது பாருங்கள். ஒன்று சேர்த்தி ஒன்று கம்மியும் இல்லை, எல்லாமே இந்தளவுக்கு ஈவனாக இருக்குதுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஸ்பீடில் வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே வறுத்தீங்க அப்படின்னா ஈவனாக வந்து அது வந்து நல்லா வறுபடுங்க. இல்லைன்னா கலர் மட்டும் வெளியில் வந்து மாறிடும், உள்ளே வந்து ரோஸ்ட் ஆகாதுங்க. இந்த டைமில் என்ன பண்ணலான்னா அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டுங்க, நம்ம நெல்லிக்காய் காய வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாங்க. வறுக்க தேவையில்லை. இப்போ பொடிக்குனால லைட்டாக சூடானா போதுங்க. லைட்டாக ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காயை போட்டோனையும் எப்படி வாசமாக இருக்குதுங்கிறீங்க, செம்ம வாசமாக இருக்குதுங்க. இதுவே நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எள்ளுங்க. நான் வந்து இந்த ப்ரௌன் எள்ளு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கருப்பு எள்ளு, ஒயிட் எள்ளு என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்புங்க. லைட்டாக சூடானா போதும். இந்த எள்ளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படப்படன்னு வெடிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கலாங்க. எள்ளு பாருங்கள், இந்த வெடிக்கிற சவுண்டு கேட்குது லைட்டாக. இந்த மாதிரி லைட்டாக சத்தம் வரும்போது ஆஃப் பண்ணிடலாங்க. எள்ளு வந்து என்ன கருகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாங்க. எள்ளு வந்து பருப்போட ஒன்றா போடக்கூடாதுங்க. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இருக்கும் இல்லைங்களா, அதனால் வந்து பருப்பு நல்லா அரைப்படாது. இதை மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டுங்க, பருப்பு அரைச்சிட்டு கடைசியாக போட்டு ஒரு சுற்று சுற்றுனா போதுங்க, ஒரு பல்ஸ் பண்ணால் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகுங்க. சீரக மிளகும் நல்லா வறுத்தாச்சுங்க. இந்த டைமில் வந்து கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாங்க. ஏன்னா பருப்பு பொடிக்கு வந்து பெருங்காயம் போடணும் கண்டிப்பாக. ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஓரளவுக்கு போட்டிருக்கேங்க. லைட்டாக சூடானா போதும். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்புங்க. கல்லுப்பு வந்து இந்த உப்பு கொஞ்சம் உரப்பு கம்மி, அதனால் கொஞ்சம் சேர்த்தி போட்டிருக்கேன். உப்பு வந்து சுகராக போடணுன்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக கம்மியாக போட்டாலும் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பூண்டு வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டுங்க, பூண்டை வந்து இந்த மாதிரி 1 2 தட்டிக்கிட்டேங்க. ஏன்னா ஒரு பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குதுங்களா, எண்ணெயில் வந்து வறுபடுறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி 1 2 தட்டிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகிடுங்க. இங்கே பாருங்கள், பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கிறிஸ்பியாக வராதுங்க, ஓரளவுக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிருக்கும். ஆனால் பருப்பு நிறையா போடுறோம் இல்லைங்களா, ஸோ இந்த ஈரப்பதம் வந்து அதில் எப்படியும் அஃபெக்ட் ஆகாதுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க, மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், பொடி நல்லா நைஸாக அரைச்சிருச்சுங்க. சலிக்க கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நல்லா நெகு நெகுன்னு வந்துருச்சு பாருங்கள்.
பொடி ஓரளவுக்கு அரைச்சாச்சுங்க. இப்போ வந்து எள்ளு வந்து இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லைங்க, லைட்டாக வந்து அரைச்சா போதும். எள்ளும் சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா, அதை இதோட கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லா பொடியுமே அரைச்சாச்சு. இப்போ எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. பொடியோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே அந்த நெல்லிக்காயோட ஒரு புளிப்பு கலந்த இனிப்பு இருக்கும் இல்லைங்களா, அதோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் இல்லைங்களா, ஸோ அதோட சூடு இருக்குதுங்க. லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு பெரிய பாட்டில் ஃபுல்லாக வந்துருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் மீதி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சாதம் வச்சுருக்கிறேங்க சுட சுட. அது கூட வச்சு போட்டு சாப்பிட்டு பார்ப்போங்க எப்படி வருதுன்ட்டு. மதியம் ஆல்ரெடி சாப்பிட்டாச்சுங்க. நேற்று வச்ச பிரியாணியே இருந்தது. நெல்லிக்காய் பொடிக்காகவே மறுபடியும் சாதம் வச்சுங்க. சுட சுட சாதமும் மேலே வந்து பொடி போட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டேங்க. செம்ம சூப்பராக தான் இருந்தது. பட் எனக்கு என்ன ஒன்றே ஒன்றுனா, கனிக்குட்டிக்கு பிடிக்குமோ பிடிக்காதான்னு தெரியலன்ட்டு மட்டும் தான் யோசனையாக இருந்ததுங்க. ஏன்னா அந்த நெல்லிக்காயோட கொஞ்சம் இந்த புளிப்பு கலந்த டேஸ்ட் வந்ததுங்களா, ஸோ அவனுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறான்னு தெரியலன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஈவினிங் வீட்டுக்கு வந்தோடனேங்க, வெளில போயிருந்தான். வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையை சாதம் போட்டு தாங்க கொடுத்தேன். அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. சூப்பராக இருக்கு மம்மி, எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்ட்டான். ஓகே, ப்ராஜெக்ட் சக்ஸஸ் அப்படின்ட்டு தாங்க ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. நெல்லிக்காய் பொடி சூப்பராக வந்துருச்சுங்க. நெல்லிக்காய் வந்து அந்த தேன் நெல்லி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேனில் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 1 வீக் கிட்ட ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே மிதந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நல்லா கீழே இறங்கி ஊற ஆரம்பிச்சிருச்சுங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஃபுல்லாக மேலே வந்து காட்டன் கிளாத் போட்டு தான் மூடி வச்சுருந்தேன் ஏரேஷனுக்கு. பட் ஸ்டில் வந்து இங்கே பாருங்களேன், இந்த ஓரம்லாம் பூசம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நெல்லிக்காய் கிட்டத்தட்ட ஒரு 20 நெல்லிக்காய்க்கு மேலே, 20 30 நெல்லிக்காய் கிட்ட வீணாக போயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நானும் நிறைய ப்ரொசீஜர் பார்த்து இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேங்க. எப்படி பண்ணணும்னு பார்த்து தான் பண்ணேன். பட் என்ன மிஸ்டேக் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து வெயிலில் வைக்கணும். வெயிலில் வச்சோம்னா இந்த நெல்லிக்காயில் இருக்க தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகி இந்த தேனில் வந்து நல்லா ஊறிடும் நாங்கள். பட் இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இருக்க கிளைமேட் வந்து ரொம்ப குளிராக இருக்குங்களா, சம்டைம்ஸ் மைனஸில் போகிறனால வெளியில் வந்து வெயிலே வரதில்லைங்க. வெயில் வந்தாலும் ரொம்ப சில் காற்றாக தான் வருது. நான் ஒரு 2-3 நாள் எடுத்து வச்சு பார்த்தேங்க. பட் ஆனால் வந்து வெயிலில் வந்து எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து எவாப்ரேட் ஆகாமல் உள்ளுக்குள்ளே இருந்து ஃபுல்லாக பூசம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். அநியாயமாக வேஸ்ட் ஆகிடுச்சிங்க. பட் ஓகே, இது ஒரு நல்ல லெசன் தான். நம்ம வந்து இனி சம்மர் டைமில் வேணால் தேன் நெல்லி ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சது, என்ன மிஸ்டேக் பண்ணுன்னு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது கரெக்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க. 2 ரெசிபி ட்ரை பண்ணோம். ஒன்று வந்து செம்ம சூப்பராக வந்துருச்சு, நெல்லிக்காய் பொடி. பட் ஆனால் தேன் நெல்லி தான் சொதப்பிடுச்சுங்க. என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரில. இது காலையில் பூசம் பிடிச்சதை பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. ஏன்னா நமக்கு வந்து இங்கே நெல்லிக்காய் கிடைக்கவே கிடைக்காது, ஃப்ரோசன் தான் கிடைக்கும். இது நம்ம ஃப்ளோரிடா போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்ததுங்களா, இப்போ சீசனுமே முடிஞ்சிருச்சு, அவங்க கொரியருமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இந்த நெல்லிக்காய் தேன் நெல்லியோட எக்ஸ்பர்ட் இருப்பீங்க. கண்டிப்பாக டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், இதில் என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.